வெஜிடேரியனாக என்ன சமைக்கட்டும்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு வர்றது நாசலமா தான். அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு சம்பல் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் நிலக்கடலை எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டேன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு சமயம் வந்து வெறும் பண்டான் லீஃபும் தேங்காய் பால் மட்டும் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயமும் இஞ்சி இடித்து போட்டிருந்தேன். இந்த பண்டான் லீஃபுன்ற எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம சூடு தண்ணியிலலாம் போட்டு குடிக்க ரொம்ப நல்லது. அது நான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் சேர்த்து இன்றைக்கி சோறாக்கினேன். இந்த காய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து சம்பல் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடேரியனாக. ஸோ மிளகு சாந்தெல்லாம் அரைச்சது இருந்ததுனால சம்பல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போனது. ஏன்னா காலையிலேயே சமையலெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டைம் இருக்கும் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் 2-3 வீடியோஸும் எடிட் எல்லாம் பண்ணணும். ஏன்னா தீபாவளிக்கு எடுத்தது எல்லாமே வந்து இன்னும் அப்லோடே பண்ணலை. லாங் வீடியோக்காக வச்சுருக்கிறேன். சரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்னோடய வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் மழை வந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். கதவெல்லாம் திறந்து கொடுத்தா கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நல்ல வெதர் தான். ஸோ அதனால் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குயிக்காக வந்து ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் பாலெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் டீயே போட்டாச்சு. எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாக செஞ்சுட்டு ஈவினிங் போல் நான் வந்து எல்லோரும் வேலை முடித்து வர முன்னே சோறும் சாப்பிட்டாச்சு. காலையில் வந்து ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுக்கலை. அந்த டீ குடித்த கையோட வேறு எதுவுமே சாப்பிட்லையா, நல்லா பசி. அதனால தான் சோறு சாப்பிட்டேன். வெறும் அந்த சோறே சாப்பிடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த சம்பலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கெல்லாம் சாப்பாடு.